வணக்கம். நான் உங்கள் கல்லிடைக்குறிச்சி முருகன். அதே இன்னைக்கு இந்த பாபநாசம், நம்ம மணிமுத்தாறு பாபநாசம், அந்த பாபநாச சாமியை பற்றி தான் இன்னைக்கு சொல்லணும்னு ஒரு வீடியோ போடணும்னு ஆசை எனக்கு ரொம்ப நாளாக. அதாவது தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நேர திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு, எம்ஜிஆர் போக்குவரத்து பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடணும். அந்த பேருந்து எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்துக்கு திருநெல்வேலியில் அதுக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ வேறு வீராபுரத்தில் புதுசாக பஸ் ஸ்டாண்டு திறந்துட்டாங்க, பழைய ஜங்ஷன். அதனால் புது பஸ் ஸ்டாண்டுனா யாரும் அங்கே கையை காட்டிடுவான். வெளியூர்லேருந்து வரவங்க பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு, அதாவது எம்ஜிஆர் பேருந்து நிலையத்துக்கு அங்கேருந்து பாபநாசம் போகக்கூடிய பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் நேர கோயில் வாசல்லே கொண்டு இறக்கிடுவான். பாபநாசம் கோயிலில் கொண்டு இறக்கிடுவான். அங்கேருந்து 43 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் கொண்டு பாபநாசத்தில் பஸ் இறக்கிடுவான். அந்த பாபநாச சுவாமி சாளுக்கிய பாண்டியர் காலத்தில் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு நாயக்கர்களோடு இணைந்து அந்த கோவிலை விரிவாக்கம் செஞ்சதாக வரலாறு. அந்த கோயில் சிறப்பு என்ன அப்படின்னா, பாபநாச சுவாமி முன்னோர்களுக்கு அந்த கர்மா வினைகளெல்லாம் தீர்க்கிறதுக்கு, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு, அந்த வருஷ திதி கொடுக்கறதுக்கு, இப்போ எல்லாரும் ராமேஸ்வரம் போகிறாங்கல்ல, அங்கே போய் பாவத்தை தீர்க்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பாவ நிவாரணம் இங்கே அந்த பாவத்தை நாசம் செய்யக்கூடிய பாபநாச சுவாமி, உலகம்மை சமேத சிவன் கோவில் இருக்குது. சிறப்பாக இங்கே அனைத்து அந்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த ஐயர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அதற்கு உண்டான வழிவகைகள் எல்லாம் இருக்குது. பக்தர்கள் அந்த கோவிலுக்கு நீங்கள் பயனடையுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாபநாச சுவாமியை தாமிரபரணி நதியில் நீராடி அந்த பாவங்களை போக்கி பாபநாச சுவாமியையும் அந்த உலகம்மையையும் வழிபட்டு சென்று அனைத்து புண்ணியங்களையும் பெறுமாறு பக்த கோடிகளை பணிவன்போடு வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன்.